கொஸ்டின் நம்பர் 51 கோரல் மில் தொழிலாளர்களின் வெற்றி இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்று புகழாரம் சூட்டியவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ அரவிந்த் கோஷ் ஆவார். கொஸ்டின் நம்பர் 52 தி இந்து சுதேசமித்ரன் என்னும் பத்திரிகையை நிறுவியவர். சரியான விடை ஆப்ஷன் சி ஜி சுப்பிரமணியம். கொஸ்டின் நம்பர் 53 தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை எது? சரியான விடை ஆப்ஷன் டி சுதேசமித்ரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை ஆகும். கொஸ்டின் நம்பர் 54 வ.உ.சி. தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்ட பத்திரிகை எது? சரியான விடை ஆப்ஷன் சி சுதேசமித்ரன் பத்திரிகை ஆகும். வ.உ.சி. தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை சுதேசமித்ரன் பத்திரிகை வெளியிட்டது. கொஸ்டின் நம்பர் 55 1 சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்ரன் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். 2 சுப்பிரமணிய பாரதியார் சக்கரவர்த்தினி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். ஆப்ஷன் டி 1ம் 2ம் தவறு. 1ற்கும் 2ற்குமான சரியான விளக்கம் சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்ரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். 2 சுப்பிரமணிய பாரதியார் சக்கரவர்த்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். பாரதியார் சுதேசமித்ரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். கொஸ்டின் நம்பர் 56 பெண்களின் முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சக்கரவர்த்தினி பத்திரிகை பெண்களின் முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டது. கொஸ்டின் நம்பர் 57 சக்கரவர்த்தினி எந்த வகை பத்திரிகை ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சக்கரவர்த்தினி மாத இதழ் பத்திரிகை ஆகும். கொஸ்டின் நம்பர் 58 பாரதியார் யாரை குருமணி என்று குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் டி நிவேதிதா. பாரதியார் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவை குருமணி என்று குறிப்பிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 59 டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்பது யாருடைய நூல்? சரியான விடை ஆப்ஷன் சி பால கங்காதர திலகர். கொஸ்டின் நம்பர் 60 டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். பால கங்காதர திலகர் எழுதிய டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார் ஆவார். கொஸ்டின் நம்பர் 61 பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய எந்த பத்திரிகை தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது? சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா பத்திரிகை ஆகும். பாரதி பணியாற்றிய இந்தியா பத்திரிகை தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. கொஸ்டின் நம்பர் 62 இந்தியா எந்த வகை பத்திரிகை ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா வார இதழ் பத்திரிகை ஆகும். கொஸ்டின் நம்பர் 63 யாருடைய விடுதலையை சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் ஆகியோர் முடிவு செய்தனர்?
சரியான விடை ஆப்ஷன் சி பிபின் சந்திரபால். 1907ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் நாள் விடுதலையை சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் முடிவு செய்தனர். கொஸ்டின் நம்பர் 64. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் எந்த ஆண்டு தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர்? சரியான விடை ஆப்ஷன் டி 1908ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் நாள் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். கொஸ்டின் நம்பர் 65. சுதேச இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் எப்பகுதி மக்கள் நகரசபை கட்டடத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் தீ வைத்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி மக்கள் சுதேச தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் நகரசபை கட்டடத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் தீ வைத்தனர். கொஸ்டின் நம்பர் 66. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பின் சில பகுதிகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1908ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பின் சில பகுதிகள் வெளியானது. கொஸ்டின் நம்பர் 67. விவேகானந்தரின் சீடர் நிவேதிதா எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அயர்லாந்து. பாரதியாரின் குருமணி என்று அழைக்கப்பட்ட விவேகானந்தரின் சீடர் நிவேதிதா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 68. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ 1908 மார்ச் 12 வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆப்ஷன் பி அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறையும் நாடு கடத்தல் தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் சி சுப்பிரமணிய சிவாவுக்கு உடந்தையாக இருந்ததற்காக வ.உ.சி.க்கு ஆயுள் தண்டனையும் 20 ஆண்டுகள் அரசை எதிர்த்து பேசிய குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் டி திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த மக்களிடம் காவல்துறை தண்டனை என்ற பெயரில் வரியும் வசூலிக்கப்பட்டது. தவறான ஒன்று ஆப்ஷன் ஏ சரியான விளக்கம். 1908 ஜூலை 7ஆம் நாள் வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். கொஸ்டின் நம்பர் 69. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். கொஸ்டின் நம்பர் 70. எந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜூன் 1911ஆம் ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 71. வாஞ்சிநாதன் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ 1880இல் திருவாங்கூர் அரசின் பிறந்து அவ்வரசின் ஆட்சியிலிருந்த புனலூரில் வனத்துறையில் காவலராக பணியாற்றினார். ஆப்ஷன் பி வாஞ்சிநாதன் பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் உறுப்பினராவார். ஆப்ஷன் சி வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வ.வே. சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் வழங்கினார். ஆப்ஷன் டி மணியாச்சி ரயில் நிலையத்தில் ராபர்ட் ஆஷை சுட்ட பின்பு வாஞ்சிநாதனுக்கு ஆங்கில அதிகாரிகளால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தவறான ஒன்று ஆப்ஷன் டி சரியான விளக்கம். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ராபர்ட் ஆஷை சுட்ட பின்பு வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். கொஸ்டின் நம்பர் 72. எந்த ஆண்டு தன்னாட்சி இயக்கம் உருவானது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1916ஆம் ஆண்டு தன்னாட்சி இயக்கம் உருவானது.